குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆவணி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் ஆனால் குருவோட பார்வையில் இருக்கிறது நல்ல விஷயம். ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு 8இல் செவ்வாய் அமர்வது மறைவில்லை. குடும்பஸ்தானத்தையும் லாபத்தையும் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்கும். 2, 3, 11 ராசி அதிபதி தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது சுய முயற்சியால் லாபமும் வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ 8ல் மறையலாம், தப்பில்லை விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று கூடவே புதனும் அமர்ந்திருக்கிறாங்க. 8, 11 அதிபதி, லாபாதிபதி 2, 5 கூடிய குருவோடு இணைவதும் அவரே 8 கூடியவராகவும் மாறுவதும் ஒரு நல்ல விஷயம்தான். எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் கேது இணைவு. சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்காரு. சிம்பிளாக சூரியன் 10ல் இருந்தாலே திக்பலன் அர்த்தம். தன்னுடைய வீடான சிம்மத்திலேயே சூரியன் இருக்கிறதுனால ஆட்சி பலம். அங்கே சூரியன் பலம் அடையக்கூடிய அமைப்பு, கர்மஸ்தானம் பலம் அடையுது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காலகட்டம் விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு. ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கிறாரு மாத துவக்கத்தில் தான். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 10ல் நல்ல பலமாக தான் இருப்பார். இந்த மாதம் முழுக்க சூரியன் 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் திக்பலத்தில் அமரக்கூடிய அமைப்பு தான். 10ல் சூரியன் வந்துட்டாலே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அங்கே தான் இருக்குது. அடுத்த மாதமும் சூரியன் 11ல் தான் இருப்பார். அந்த 10, 11 சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்க போது தைரியமாக இருக்கலாம். ஆவணி மாதம் 5ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 8, 11 அதிபதி 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துக்கு பயிற்சியான அந்த புதன் பகவான் சூரியனோட புத ஆதித்ய யோகத்தில் உட்கார்றாரு. 11ஆம் அதிபதி 10ல், 8ஆம் அதிபதி 10ல். ஆவணி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் அந்த கிரகநிலை இருக்குது. ஆவணி 21 அன்னைக்கு உங்களுடைய புதன் லாபாதிபதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடமான லாபத்திற்கு பயிற்சி ஆகிறார், லாபஸ்தானத்துக்கு. லாபஸ்தானத்தில் புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தடைகிறார். 3மே ஒரு சேர நடக்குது. எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஸ்பெஷாலிட்டி புதனுக்கு மட்டும். தன்னுடைய வீட்டில் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான். அப்படி உங்களுக்கு 11ஆம் இடம் அப்படி பலமாகுது. ரைட். ஆவணி 16ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நிகழ்வு. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி, கூட்டாளிகளை வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம். இது வரைக்கும் பலவீனமாக இருந்த கிரகம் ஆவணி 16 அன்னைக்கு பயிற்சியை துலா ராசிக்குள்ளே அமர்றாரு. துலா ராசியில் அந்த சுக்கிரன் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு, ஆட்சி பலம், மூலத்திரிகோணம். மீன ராசியில் சுக்கிரன் உச்சன்னு சொல்கிறான். ஆனால் உச்சம் பெற்ற சுக்கிரன் தராத பலன்களை துலாத்து சுக்கிரன் தருவார். அந்த அளவுக்கு அங்கே துலாம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான வீடு, ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு கூட. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். அதுபோக இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே இருக்குது. அந்த நாள் அன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிற விஷயங்களை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி இருந்தால் உங்களுடைய சாபதோஷங்கள், அதாவது குலதெய்வ சாபம், முன்னோர்கள் சாபம், பித்ரு சாபம், மாத்ரு சாபம், இது தோஷமாக கூட இருக்கலாம். இது எப்படி இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகுது. ஒரே ஒரு நாள் பிரேயர், சரிங்களா? ஒரே கல்லில் எல்லாம் மங்காயை அடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாள் அது. இது வருஷம் வருஷம் வருது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி உடன் அந்த தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கேது இணை வெற்றிருக்கக்கூடிய ஒரு நாளில் இந்த விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள். மறுபடியும் இதே மாதிரி இணைவு வர 18 வருஷம் ஆகும்.
அப்பவும் அந்த குரு வந்து உச்சமாக இருக்க மாட்டார். குரு உச்சமாக இருக்க மாட்டார். ஏறத்தாழ தனுசுலேயே அல்லது மகரத்தில் நீச்சமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது 18 வருஷம் ஆகும் இந்த மாதிரி கிரகநிலை வர்றதுக்கு. ஸோ அந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிங்க. இது எப்படி சார் எனக்கு குலதெய்வ சாபம் இருக்குது, இதில் அதாவது பித்ரு சாபம் மாத்ரு சாபம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிளாக ரெண்டு வரியில் சொல்லிடுறேன். உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் அல்லது சூரியனோட மாந்தி இணைவு இருக்குது, அல்லது சந்திரன் சூரியனோட ராகு கேதுக்கள் இணைவு இருக்குது, அல்லது 5ஆம் அதிபதி அல்லது 9ஆம் அதிபதி கூட ராகு கேதுக்களோ மாந்தியோ இணைவு வெற்றாச்சு அப்படின்னா அங்கே பித்ருதோஷமோ குலதெய்வ தோஷமோ மாத்ரு தோஷமோ முன்னோர்கள் சாபமோ வந்துடும். இது வந்தால் என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, குடும்பத்தில் பொருளாதாரத்தில் தடையை கொடுத்துடும், இல்லைன்னா குடும்பம் அமையாமல் பண்ணிடும். வாழ்க்கையில் 2 விஷயந்தான், பொருளாதாரத்தையும் குடும்பத்தையும் ஒரு சேர இழுத்துட்டு போகணும், அவ்வளோதான் மேட்ரு. ஒன்றை விட்டு ஒன்றை பிடிக்கிடும். சில பேருக்கு ரெண்டுமே இருக்காது. இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து ஆண் வாரிசு பிறந்தாங்க, ஆண் வாரிசு நல்லா இருக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெண்கள் மட்டும் டெவலப் ஆகி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளாக இருக்கலாம். பெண் வாரிசு டெவலப் ஆக மாட்டாங்க, ஆண்கள் மட்டும் டெவலப் ஆகி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதை ஒரே நாளில் நம்ம சரி பண்ணிக்க முடியும். அந்த நாள் தான் ஆவணி மாதம் வரக்கூடிய நாள். அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பதிவில் சொல்லிடுறேன். முதல்ல ராசி பலனை பார்க்கலாம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 10இல் பலம் பெற்று இருக்கிறார். ஸோ முதல்ல இந்த சூரியன் 10ஆம் இடத்துல பலம் அடையும் போது உங்களுடைய படிப்பு, உங்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள், ஏதாவது மேஜர் முடிவுகள் எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாம். அதில் ஒரு ஒரு டீவியேஷனே இருக்காது. கிளியராக இதுதான் அப்படின்னு தெளிவாக இருப்பீங்க. அதை தாராளமாக செய்வீங்க. ரைட். வேறு ஏதாவது புதுசாக ஒரு கோர்சஸ் பண்ணணும், உங்களுடைய கெரியருக்காக சில விஷயங்களை படிக்க வேண்டியது இருக்குது, அதுக்காக கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை நோக்கி போகலாம். தாய் வழி உறவுகள் யார், எப்படி, என்ன, அவங்களுடைய உண்மையான முகம் என்ன, அவங்க எப்படி நம்மகிட்ட பழகிறாங்க, நம்ம அவங்ககிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடும் அந்த 10ஆம் இடத்து சூரியன். அதே போல் உங்களுடைய உடல் ரீதியாக இருந்து வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் என்ன செஞ்சால் அந்த ஆரோக்கிய குறைபாடு சரியாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் அது கிளியராக சொல்லிடுது. என்ன செஞ்சால் அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லிடுது. என்ன சொல்கிறதுனா, இது நம்மளுடைய திறமை, எல்லாத்துக்குமே திறமை இருக்குது. திறமை இல்லாத மனிதன் யாருமே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் மூளை இல்லையா? ஆனால் அந்த திறமையை சரியாக பயன்படுத்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 10ஆம் இடத்தோடு 10ஆம் அதிபதியோடு சூரியன் தொடர்பு இருந்தால் அந்த திறமையை மிகச்சரியாக பயன்படுத்தி வெற்றி காண்பார்கள். அப்படி 10ஆம் அதிபதியோடு 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பில்லை என்றால் திறமைக்கான அங்கீகாரம் பெரியதாக கிடைப்பதில்லை அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் நம்மளுடைய பேச்சில் அனைவரும் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த காலகட்டம் பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் ஈஸியாக நம்ம பேசி கவர் பண்ணிவிடுவோம். மார்க்கெட்டிங் பீப்புள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. அதே நேரத்தில் நம்ம சொல்கிறத அவங்க கேட்குறதும் இல்லாமல் நம்ம சொல்கிறத அவங்க தாராளமாக தைரியமாக பண்ணுவாங்க. அப்போ ஜோதிட துறையில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை ஒரு மெடிக்கல் அட்வைஸராக இருக்கிறீங்க, அந்த அட்வைஸ் சம்மந்தமான விஷயங்களில் சைக்காலஜிக்கலாக அந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, யாருனாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நல்லாயிருக்கும். அதே போல் குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் சூப்பர். ரைட். ஒருவேளை நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்து உங்களுடைய வயது 15 வயதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்தே தீரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கோ ஏதாவது ஒன்று தொந்தரவு இருக்கோ அவர்களுக்கு மேஜராக என்ன டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை பார்க்க சொல்லுங்கள். அரசாங்கம், அரசியல் சார்பட்ட விஷயங்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் கிடைக்கும். சரியான நியாயம் கிடைக்காம போராடிட்டு இருந்திருப்பீங்க விருச்சிக ராசி. நீங்கள் பண்ண செயல்கள் எல்லாமே சரியான செயல்கள். ஆனால் கவர்மெண்ட் முன்னாடி போய் நிற்கும்போது, ஒரு அரசாங்க அதிகாரி முன்னாடி போய் நிற்கும்போது அது தவறுதலாக சித்தரிக்கப்பட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாம், இல்லை ஒரு கெட்ட பேர் ஆகிருக்கலாம். ஸோ அந்த களங்கத்தை துடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. உங்களுடைய நேர்மை, உங்களுடைய உண்மைத்தன்மை அனைத்துமே நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இது காட்டுகிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாவது போயிட்டு இருந்தது, இல்லை சொத்தின் மேலே கடன் வாங்கியிருக்கீங்க, அதை நிவர்த்தி பண்ணணும், பிடிக்கணும், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சீராக நேராக மாற்றப்படுகிறது. அது உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது. நீங்கள் படிக்கவே இல்லை, பெரிய ஒரு அதிகாரமும் கையில் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்களை கூட உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆட்களாக நீங்கள் நினச்சி அவங்கள ட்ரீட் பண்ணுவீங்க.
உங்களுடைய வேலையை அவங்கள வச்சு வாங்கிடுவீங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப ப்ளசண்டான சூழ்நிலை. அது நம்ம வேலையை கூட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அது நம்மளுடைய செயல் நடத்தை அந்த மாதிரி இருக்கும். ரைட். அதே போல் வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பர்ஃப்யூம் வாசனை திரைவங்கள், அந்த மூலிகை சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, எரிபொருள் சம்பந்தமான விஷயங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், ஃபயர் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு, இந்த கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் அது பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டான மாதம். ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டான மாதம். ரைட். தந்தையினுடைய வருமானம் அதிகரிக்கும். வயசு ஒரு 15-20 வயசுக்குள்ள இருக்குது. அப்பா இன்னும் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு, வியாபாரம் பண்ணுறாரு, தொழில் பண்ணுறாருன்னா தந்தையினுடைய வியாபாரம் வருமானம் அதிகரிக்கும், கையில் சேவிங்ஸ் ஆகும். தந்தையினுடைய உழைப்பின் பேரில் நகை நட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. வீடை இன்னும் அலங்காரப்படுத்துவீங்க. இருக்கிறத கொஞ்சம் டெமாலிஷ் பண்ணிட்டு நல்லபடியாக டெவலப் பண்ணணும்னு நினைப்பீங்க. வீட்டுக்கு தேவையான முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் அதுவும் ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப பிராண்டடாக வாங்கணும்னு நினைப்பீங்க. பிராண்டடாகவும் வாங்குவீங்க. சார் 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, எப்படி சார் பிராண்டடாக வாங்குறது அப்படின்னு எல்லாம் தாண்டி வாங்குவீங்க. கண்டிப்பாக நடக்கும். எது உங்களுக்கு தேவையோ அதை வாங்கிடுவீங்க. அதுக்குண்டான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். ரைட். மாமியாரனுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அவங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிக்காக தான் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ கொஞ்சம் நார்மலாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. டிசம்பருக்கு அப்புறம் இன்னுமே நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த அம்சங்களையும் இந்த காலகட்டம் சொல்லுது. வேலையில் இது வரைக்கும் இருந்து அந்த போட்டி பொறாமைகள், பிரச்சனைகள், சங்கடங்கள், சச்சரவுகள் எல்லாமே நம்ம கண் முன்னாடி இதனால தான் இது நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண் முன்னாடி எடுத்து வைக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவோம். அப்படி நடக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை உங்கள் கண் முன்னாடி அப்படியே உங்களை பாஸ் பண்ணி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். சரிங்களா. அந்த புரிதலை கொடுத்துருது. என்னதான் புரிதலை கொடுத்தாலும் 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து கொள்ள வேண்டும். பேச்சில் ஆக்ரோஷம் வெளிப்படும், அவசரம் வெளிப்படும், நான் என்ற அகந்தையும் ஈகோவும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா அதனால் சில நேரங்களில் உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் விரிசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு யார் உதவி செய்தார்கள், யார் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக நின்னாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு செயல்பட்டால் போதுமானது. ஏன்னா அந்த காலகட்டம் 10ஆம் இடத்து சூரியனும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்களை தான் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்காக நிற்பீங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஃபேவராக இருந்து உதவிகளை செய்த நபர்களை விலக்கி பார்ப்பீங்க. விளக்குறதுனால அவர்களுக்கு எதுவுமே நஷ்டம் கிடையாது, உங்களுக்கு மட்டும் தான் நஷ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ராசி அதிபதி 8ல் போய் மறைகிறதுனால நல்லா புரிஞ்சுக்குங்க. எது இயற்கைக்கு மாறானதோ, எது சரியில்லையோ அதை செய்ய தூண்டும். அது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் அதை தூண்டுவாங்க. அதை நீங்கள் செய்யணுமா வேணாமா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் முடிவு தான் அது. அடுத்ததாக இந்த தைரியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சகோதர வழி ஆதரவு கிடைக்கும். சகோதரத்தினால மன அழுத்தம் வரும். தேவையில்லாத சண்டை சச்சரவுக்குள்ளே சகோதரம் போகும். அதனால் மன அழுத்தங்கள்லாம் வரும். அதையெல்லாம் தாண்டி சகோதர வழியில் ஆதரவு உண்டு. எதிர்பாராத லாபத்தையும் சகோதர வழியில் கொடுக்கும். பிரச்சனைக்கு பின் அமைதி, புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி சகோதர வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சார் என்ன காரியம் வேணாலும் செய்யலாம் சார், ஆனால் அதில் ஏதாவது உங்களுக்கு லாபம் இருக்கணும், ஆதாயம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நியாயமான முறையில் நேர்மையான முறையில் செய்யுங்க. எந்த செயல் செய்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு அது லாபத்தையும் ஆதாயத்தையும் பெற்றுத்தரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தவறான வழிகளில் பயணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ராசி அதிபதி 8ல் மறைவதால் நல்ல வழிகள் கண்ணுக்கு தெரியாது. தவறான வழிகளுக்குள் சிக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் இந்த காலகட்டம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கான்ஸ்டிபேஷன் ஆகிறது, இல்லை டயரியா, லூஸ் மோஷன் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாமே உண்ணக்கூடிய உணவு எடுக்கக்கூடிய நேரம், அதுவும் கூட அது காரணமாக இருக்கலாம். இப்போ உணவு பழக்க வழக்கத்தில் எவ்வளவு சரியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது உங்களுக்கு. அதே போல் வந்து பேச்சில் ஆக்ரோஷம் ஆனவன் வெளிப்படுன்னு சொன்னேன். அப்போ குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வார்த்தைகளை சொல்கிறதுனால குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளோ சங்கடங்களோ சலிப்புகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மறைமுகமாக நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் பாலிய நண்பர்களுக்கும் அப்பாவினுடைய சகோதரம், அதாவது சித்தப்பா அப்படிங்கிற உறவுக்கும் மறைமுகமாக உதவிகளை செய்வீங்க. அவர்கள் உங்களுடைய உதவிகளை நாடி வருவார்கள் அப்படிங்கிறது நான் மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது.
கணவன் மனைவி உறவுல அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லையா, உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பார்வையில் வாழ்க்கை துணை வந்து இந்த காலகட்டம் பெருசாக குவாலிட்டியாக தெரிய மாட்டாங்க. அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் முக்கியம்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அது முதல் 15 நாட்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் வாழ்க்கை துணை என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ரைட், அப்பவும் நம்மளுக்கு பொருந்தலையோ பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் அது இருக்குது, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, தொழில் சார்ந்து எந்த விதமான எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனையும் ஜெயிச்சிருவீங்க. சில பேருக்கு ப்ரொமோஷன் தள்ளி போனதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். தொழிலுக்காக வெளியூர் வெளிமாநிலம் போகிறதோ தொழிலில் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவான அலைச்சல் தான், நெகட்டிவாக எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. ப்ரொமோஷன் கிடைக்கும். இது இருக்கிற வேலையை விட்டு போட்டு வேலைக்கு தொலாவிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகளை இந்த மாதம் துவங்கலாம், அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்படி எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. கோபத்தை குறைச்சிக்குங்க, பேச்சுவார்த்தையில் கவனம் வேணும். நல்லவங்களை ஏற்றுக்குங்க, உங்களுக்கு உதவாதவங்களை, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க ஒதுக்கி வைங்க. அதில் தான் கான்ட்ரவர்சி ஆகுது இந்த மாதம். ரைட், இது சூரியன் உங்களுக்கு தரக்கூடிய பலனாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2026 அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, குலதெய்வம் கோவிலுக்கு போயிடுங்க. அதுவும் தனித்தில்லை, உங்களுடைய அங்காளி பங்காளிகளோட குலதெய்வம் கோவிலுக்கு போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. கூட்டு பிரார்த்தனை சார், யாரும் வரமாட்டாங்க சார், அதனால் ஒரு மூலையில் இருக்கிற யாரும் வரமாட்டாங்க, சொன்னால் கூட வரமாட்டாங்க, பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்புகளெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கும்போது கூட பரவாயில்ல, நீங்களாவது போங்க. போய் அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தோட கூட்டமாக நின்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அபிஷேகம் செய்யுங்க. அபிஷேகம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 10-30 பேராவது இருப்பாங்க, எந்த குலதெய்வம் கோயிலாக இருந்தாலும் இல்லையா. அபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கேட்டதுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே அது வந்துடுவாங்க. சரிங்களா, அப்போ கூட்டமாக இருந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. பொங்கல் வச்சு குலதெய்வத்துக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க. இப்படி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பித்ருதோஷம், மாத்திருதோஷம், அதே குலதெய்வ சாபம், முன்னோர்கள் சாபம், இது எல்லாமே நிவர்த்தி ஆகுது. ஒரே ஒரு தடவை வழிபாடு மட்டும் செஞ்சால் போதும். உங்கள் ஜாதகத்தில் இன்னும் ஃப்ரீயாக விட வேண்டாம், மனைவியோடதில் இருக்கலாம், குழந்தைகளோடதில் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகுது. இல்லை தாய் தந்தையரோடதில் கூட இருக்கலாம். சரி, இதை செய்ததுக்கப்புறம் என்னென்னா, இந்த ஆவணி மாதம் 8ஆம் தேதி செய்கிறீங்க. அடுத்த வருஷம் ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஷார்ட் அவுட் ஆகும். அப்போ இந்த தோஷம் நீங்கிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயந்தான் அது. எது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எது இல்லையோ அது உங்களுக்கு கொடுத்துரும் இந்த வழிபாடு. அதே போல் உங்களுடைய சந்ததிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய உங்கள் சந்ததியினர் இந்த இந்த தோஷ சாபங்களில் சிக்காமல் பார்த்துக்கும் இந்த வழிபாடு. ஒரு நாள் வழிபாடு வருஷம் வந்தாலும் இந்த வருஷம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சூரியனும் கேதுவும் 5ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இணைவு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரியான கிரகநிலைகள் வருது. ஸோ அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது நிறைய நன்மைகளை தந்தாலும் தொழில் சார்ந்து சில தடைகளையும் தாமதங்களையும் கொடுப்பார். சில பேர்த்துக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகளையும் கொண்டு வந்து கொடுத்துருவார். ஏன்னா அட்டமாதிபதி இல்லையா, இவர் என்ன பண்ணுவார்னா பிரச்சனைகளை கொடுத்து அதுக்கப்புறம் லாபத்தை கொடுப்பாரு. இந்த பிரச்சனை ஏன் வந்தது, எதுக்கு வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அது அப்படியே லாபமாக மாறிடும். எப்படின்னா, உங்களுடைய அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்த வைக்கிறதுக்கு உண்டான வேலையை இந்த புதன் செஞ்சிடும். அதுக்குண்டான அனுபவத்தை கொடுத்து, இதுக்கு முன்னாடி நீங்கள் பெற்ற அனுபவத்தை பயன்படுத்தி உங்களுடைய சிக்கல்களை தீர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான மாதமாக இது காட்டுகிறது. ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஆவணி 21 வரைக்கும் அது சூப்பராக இருக்கும். சரிங்களா, இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் ஆடம்பரமாக இருந்துருவோம். பார்த்துக்கலாம் போடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை காட்டுது. ஸோ அதை மட்டும் நிப்பாட்டிட்டிங்கன்னா போதுமானது. அதே போல் வந்து தொழில் துறைகளில் பார்க்கும்போது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க, ஒரு டீச்சராக இருக்கிறவங்க, ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருக்கிறவங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் அது நல்லபடியாக போகும். ஸோ இது சொந்தமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு சொந்தமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான தீர்வுகளையும் கொடுத்துரும். ரைட். அதே போல் சுபகாரியங்களெல்லாம் உங்கள் தலைமையில் நின்று செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. நீங்கள் போய் இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க, குடும்பத்தில் யாராவது போகிறாங்க, மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க, யாராவது போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க கூட போய் அவங்களுக்காக சின்ன சப்போர்ட் பண்ணி கூட போயிட்டு வந்தால் மட்டும் போதுமானது. அங்கே 2 வாரத்தை 3 வாரத்தை பேசுனீங்கன்னா
அது பக்காவாக நல்லபடியாக அமைஞ்சிடும். சுபகாரியங்கள் உங்களால் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை சொல்லுது. என்னதான் அவர் அட்டமாதிபதி இருந்தால் லாபத்தை சொல்லக்கூடியவர் 10ல் இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். மனதினுள் ஆன்ம பலம் அதிகரிக்கும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, பார்த்துக்கலாம் போடா அப்படின்ற மாதிரி ஆன்ம பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுது. இப்போ அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் 21ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வராரு. இது டபுள் டக்கர் பலனை தரும். எப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். எதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செய்யலாம். நிறைய வருமானம், நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. அது எல்லாமே செலவுக்காக போயிடும். என்ன சாமி எல்லாம் லாபம் வருது எல்லாம் சொல்லி போட்டு எல்லாம் செலவுக்கு போயிடணும், அப்புறம் என்னத்துக்கு சம்பாதிக்கணும் செய்வோன்னு வீட்டிலேயே உட்காந்துக்கலாமே அப்படின்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? சுப செலவுகள், குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள். அதே போல் குடும்பத்தில் யாராவதுக்கு திருமணம் ஆகலை, குழந்தை பேர் இல்லை, ஸோ அதுக்கு ஒன்றா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், பிடிக்கலாம். அந்த மாதிரி எது நல்லதோ, குடும்ப வளர்ச்சிக்கு எது நல்லதோ அதை செய்ய போகிறீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு எது நல்லதோ அதையும் செய்ய போகிறீங்க. ரைட்? எதிர்பாராத விதமாக வருமானம் அதிகரிக்கும். செய்யக்கூடிய தொழிலோ வேலையோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி ஏதோ ஒரு சின்ன வருமானமாகுது, இன்னொரு வழியில் ஒரு சின்ன வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்னே சொல்லிடலாம். 21ஆம் தேதிக்கு மேலே அது நல்லா இருக்குது. அதே போல் வயது முதிர்ந்த நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆயுள் பலமெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும், பயம் இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி போய் 8 உட்காந்துருக்காரு இல்லையா, அப்போது ஆயுள் சம்மந்தமான பயம் மனசுக்குள்ள வந்துட்டு இருக்கும். இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, ஹெல்த் ரிலேட்டடாக இவ்வளோ பாதிப்புகள் போயிட்டு இருக்குது, நம்ம எவ்வளோ நாள் இருப்போன்னு தெரியல, அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும், பிடிக்கணும், அப்படி இப்படிங்கிற எண்ணமெல்லாம் போயிட்டு இருக்கும். 21ஆம் தேதிக்கு மேலே அந்த எண்ணம் இருக்காது. நம்ம நல்லா தான் இருக்கோம், இன்னும் 10-30 வருஷத்துக்கு நம்மளை அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை மனசுக்குள்ளே விதைச்சிட்டு தான் போகும் அந்த புதன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், தங்கு தடைகள், கோர்ட்டு கேஸு வழக்கு, சண்டை சச்சரவுகள், பஞ்சாயத்துக்கு போகிறது, பிடிக்கிறது, எதுனாலும் சரி 21ஆம் தேதிக்கு மேலே போய் பேசுங்க, பண்ணுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும், பாதகமாக முடிவதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட்? உங்களுடைய உண்மைத்தன்மையை இந்த உலகம் அறிய போகுது 21ஆம் தேதிக்கு மேலே. ரைட்? உங்களோட உண்மையான நேச்சர் என்ன அப்படிங்கிறத உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7 இது வரைக்கும் 11ஆம் இடத்துல நீசமாக இருந்தார். இப்போ 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி, அங்கே ஆட்சி பலம். வேலை இல்லாத உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்குது. வேலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு இருந்த வேலை ஒர்க்லோடெல்லாம் கம்மியாகுது, கொஞ்சம் ஃப்ரீயாகிறாங்க. இரவும் பகலுமா வேலை செஞ்சுட்டு இருந்த வாழ்க்கை துணை இப்போது ஏதோ ஒரு நேரம் மட்டும் வேலைக்கு போகிற மாதிரியோ, இல்லை வேலைக்கு இரவும் பகல் போனாலுமே கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அது உருவாக்கி தருது. அதே போல் நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம், ஆனால் அதே டைமில் வேறு ஏதாவது படிச்சுட்ருப்போம். அந்த செய்கிற வேலைக்கும் நம்ம படிக்கிற படிப்புக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்றும் படிச்சுட்ருப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லுது. அதே நேரத்தில் யாராவது உதவணும், பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு நல்ல நிலையில் இருந்த உங்களுடைய பெயரை கெடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. சிம்பிளாக சொல்லப்போனால், நீங்கள் உண்டுங்க வேலை உண்டுன்னு இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ரைட்? பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிராண்டடாக பண்ணணும், ஒரு மெஜஸ்டிக்காக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த மாதம் உங்களுடைய மனதிற்குள் எழும். ஆவணி 16க்கு மேலே எதுலேயுமே தனிச்சிருக்கணும், சிம்பிளாக இருந்தாலுமே தனிச்சிருக்கணும், ஒரு மெஜஸ்டிக்காக இருக்கணும், அடுத்தவங்க பார்த்து நம்மளை போட்டுற வகையில் தான் இருக்குமோ தவிர கொஞ்சம் இலக்காரமாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் மனதுக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் 12ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்காருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, சிம்பிளாக சொல்லப்போனால் வருமானமெல்லாம் நேர் வழியிலையும் வரல, எப்படி வேணாலும் வரலாம். அது செய்கிற தொழிலை பொறுத்து இருக்குது, வேலையை பொறுத்து இருக்குது. அப்படின்னாலும் வர்றதை குடும்ப உறவுகளுக்கு தெரியாமல் கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை அது கொடுக்குது. அது தெரியாமல் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்புடையதில்லை. தெரியாமல் பண்ணும்போது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை அது கொடுத்துரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு நல்லதாக நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களை கோட்டை விட்டுறாதீங்க அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோளாக இருக்குது. ரைட்? அதே போல் இந்த காலகட்டம் வரன் பார்க்க போகிறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி சூழல்களாக இருந்ததுன்னா முன்னாடி சரியாக உங்களுக்கு தோதுவான அமைப்பாக இருந்திருக்காது. இப்போ கொஞ்சம் தோதுவாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது, அப்படி இப்படின்னு கொஞ்சம் தட்டி கழிப்பீங்க. தட்டி கழிக்காமல் ஓகே சொல்கிறது நல்லது.
வரக்கூடிய நாட்களில் அந்த சுக்கிரனாகப்பட்ட கிரகம் விருஷத்துக்குள்ளே வரும்போது அதெல்லாம் ஓகே ஆகி திருமணத்துக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா காலம் கனிந்து வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. வாழ்க்கை துணையால் விரயமும் அலைச்சலும் செலவுகளும் கண்டிப்பாக வந்தே தீரும். வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகளும் வரும். ஸோ அப்படி சுக்கிரனோட பலன்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள். அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக உங்கள் வாழ்க்கை சூழலை மாற்றி போடக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக செய்யுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நல்லா இருக்கட்டும் வாழ்க்கையில். மேலும் விருச்சிகராசி நண்பர்கள் எல்லா விதத்துலையும் நன்மை அடையணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.